ஒரு வசனத்தை நாம் வாசித்து கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். எஸ்தர் வேதாகமத்திலே எஸ்தர் என்கிற ஒரு புத்தகம், அதிலே 9ஆம் அதிகாரம் முதல் வசனம். அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே. அந்நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. காரியம் மாறுதலாய் முடிந்தது. நாம் ஆராதிக்கிற தேவன் மாற்றங்களின் தேவன், மாற்றங்களை கொடுக்கிற தேவன். நிச்சயமாக இந்த 9வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிற இந்த ஊழியத்திலே கர்த்தர் அநேக மாற்றங்களை தரப்போகிறார். இந்த ஊழியத்தோடு இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்வில் அநேக மாற்றங்களை கர்த்தர் தரப்போகிறார். சும்மா சாதாரணமான மாற்றம் அல்ல, இவைகள் மாற்றப்படவே முடியாது. இவைகளை ஒருத்தரால் என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. அப்படிப்பட்ட காரியங்களிலே மாறுதல்களை கர்த்தர் தரப்போகிறார். எத்தனை பேர் அதை நீங்க நம்புறீங்க? ஹல்லேலூயா. இது வரைக்கும் இந்த ஆலயத்திற்குள் இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு வருவதற்கு முன்பு வரைக்கும் இனிமே இதுல மாற்றத்தை எதிர்பார்த்து பிரயோஜனம் இல்லை, இதுதான் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு வந்திருப்பீங்கன்னா, இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்றார், என் மகனே என் மகளே, உன் வாழ்க்கையில இன்னையிலிருந்து மாற்றம். ஹல்லேலூயா. உங்களால் அது மாற்ற முடியாம போயிருக்கலாம், அல்லது நீங்க யாரையாவது வச்சு அதை மாத்திரலாம் நினைச்சு அது மாற்ற முடியாம போயிருக்கலாம், பணம் கொடுத்து மாற்ற முடியாம போயிருக்கலாம், அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி மாற்ற முடியாம போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் மாறுதல்களை உண்டாக்குகிறவர், மாற்றங்களை தரப்போகிறார். இந்த நியூ இயர், அதாவது இது புது வருஷம் அப்படின்னு இந்த ஆண்டில் பிரவேசித்திருக்கிற உங்களுக்கு நான் சொல்றேன், இந்த இயர்ல நிறைய மாற்றங்களை உங்க ஊழியத்துல நீங்க பார்க்க போறீங்க, உங்க ஃபேமிலியில நீங்க பார்க்க போறீங்க, உங்க வேலையில நீங்க பார்க்க போறீங்க, உங்க பிசினஸ்ல நீங்க பார்க்க போறீங்க, உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில நீங்கள் பார்க்க போகிறீர்கள். மாற்றங்களின் தேவன், மாற்றங்களை கொடுக்கிறவர். மாற்றப்பட முடியாதவைகளிலே மாற்றங்கள் என்ன செய்கிறார், கொடுக்கிறார். 3 விஷயங்களை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். 3 காரியங்களிலே கர்த்தர் மாற்றங்களை கொடுக்கிறார். இந்த வசனத்தை நீங்க வாசிங்கன்னா இதுல நீங்க கவனிக்கலாம், சட்டங்களையும் சத்துருவின் திட்டத்தையும் மாற்றின தேவன். ஹல்லேலூயா. சட்டத்தையும் சத்துருவின் திட்டத்தையும் மாற்றின தேவன். ஆமென் சொல்லுங்க. அன்னைக்கு 127 நாடுகளை ஆண்ட அகாஸ்வேர் என்கிற ராஜா, அவருக்கு வலது கையா இருந்த ஒரு மனிதன் திடீரென்று ஒரு புதிய சட்டத்தை இயற்றினார். 127 நாடுகளிலும் இருக்கிற யூதர்கள் அழிக்கப்பட வேண்டும், அதற்கு ராஜாவின் ஒப்புதல் வேண்டும். ஆகவே ராஜாட்ட போய் அவன் தந்திரமா பேசுறான். இவங்க ஒரு விதமான ஜனங்கள், கொஞ்சம் தேசத்துல அங்கும் இங்கும் பரவி இருக்கிறாங்க, இவர்களை நம்ம வளர விட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அது நமக்கு பாதிப்பா என்ன செஞ்சிடும், மாறிவிடும். ஆகவே இவர்களுக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சே ஆகணும். அப்ப ராஜா சொல்றாரு, உன் மனசுல என்ன தோடுது அதை நீ செய்ப்பா. அவன் சொல்றான், நான் அதை செஞ்சு உங்க கஜானாவையே நிரப்பிறேன்ட்டான். ராஜா சொல்றான், நீ ஏன் கஜானாவெல்லாம் நிரப்ப வேண்டாம், உனக்கு என்ன வருதோ நீ எடுத்துக்கோ, எனக்கு நன்மை உண்டாக்குதானே நீ இதெல்லாம் செய்யற, அதனால ஏன் ராஜ்யத்தை காப்பாத்தானே இதெல்லாம் செய்யற, அதனால இதுல என்ன ப்ராஃபிட் வருதோ, என்ன லாபங்கள் வருதோ எல்லாத்தையும் நீ எடுத்துக்கோப்பா அப்படின்ட்டார். ஆமென். உடனே பாருங்க, ராஜா தன்னுடைய முத்திர மோதிரத்தை எடுத்து கொடுக்கிறார். என்ன எழுதணுமோ உன் இஷ்டப்படி என்ன செஞ்சுக்கோ, எழுதிக்கோ அப்படின்னு சொல்லி அவர் பெர்மிஷன் கொடுத்ததுனால இந்த ஆமான் என்கிற ஒரு சத்துரு தன்னுடைய மனதில் என்னெல்லாம் நினைச்சு திட்டம் பண்ணினானோ அதெல்லாம் சட்டமா மாத்திட்டான். ஹல்லேலூயா. அப்ப 127 நாடுகளிலும் உள்ள யூதர்கள் ஒரு குறிப்பிட்ட நாளில், ஒரு குறிப்பிட்ட மாதத்துல அவர்கள் முற்றிலும் என்ன செய்யணும், அழிக்கப்பட வேண்டும். அங்கங்க இருக்கிறவங்களை நீங்க அழிக்கலாம் அப்படின்னு சொல்லி மற்றவர்களுக்கு என்ன கொடுத்துட்டாங்க, அனுமதி கொடுத்து அந்த சட்டங்கள் மிக தீவிரமாக 127 நாடுகளை ரீச் பண்றதுக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் அவன் செய்தான். ஆனா பைபிளை நம்ம வாசிக்கிறோம், காரியம் மாறுதலாய் முடிந்தது. இதுல என்ன ஒரு பெரிய விஷயம்னா, ஒரு முறை இந்த சட்டம் இயற்றப்பட்டால் ராஜாவே நினைச்சா கூட என்ன செய்ய முடியாது. என்ன கொடுமையான சூழ்நிலை பார்த்தீங்களா? சட்டம் போடுறதே அவர் தான்,
சட்டத்துக்கு ஒப்புதல் கொடுக்கிறதே ராஜா தான். மறுபடியும் ராஜாவே இல்ல இல்ல நான் ஏதோ அவசரப்பட்டு என்ன செஞ்சிட்டேன், இந்த ஒப்புதல் கொடுத்துட்டு அதை கேன்சல் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்னு அவரு விரும்பி அந்த சட்டத்தை கேன்சல் பண்ண போனா கூட அவரால் என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. அல்லேலூயா. அதுவும் பாருங்க, இந்த சத்துரு ஆமான் அவன் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸான ஆளு. ராஜாவுடைய வலதுகையா இருந்து அன்னைக்கு அவன் என்ன சொன்னாலும் ராஜா அதுக்கு என்ன செய்வார், தலையாட்டுவார். அதை என்ன ஏதுன்னா என்ன செய்ய மாட்டாரு, விவரமா கேட்கவே மாட்டார். கண்மூடித்தனமா அவன் சொல்றதெல்லாம் என்ன செய்வாரு, நம்புவார். ஆகவே அவன் பாருங்க தன்னுடைய அதிகாரத்தை அவன் தவறா என்ன செய்யறான், பயன்படுத்தினான். ஆனால் கர்த்தரோ சட்டத்தையும் சத்துருவின் திட்டத்தையும் மாற்றினான். அல்லேலூயா. இன்னைக்கு அதே தேவன் இந்த இடத்துல இந்த வார்த்தையை கேட்கிற உங்களை பார்த்து பேசுறார். என் பிள்ளைகளே, உங்களுக்கு எதிராக ஏதாவது சட்டம் இருக்கா, உங்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு சத்துருவின் திட்டம் இருக்கா, இதெல்லாம் மாற்றவே முடியாது, நான் நல்ல வசமா மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க மாட்டல. உங்களை ரிலீஸ் பண்றதுக்கு கர்த்தர் ஒரு புதிய ஆணையை பிறப்பிக்கிறார். உங்களுக்காகவே சில மாற்றங்கள் கொண்டு வரப்படுகிறது, உங்களுக்காகவே சில திருத்தங்கள் செய்யப்படுகிறது, உங்களுக்காகவே ஒரு புதிய பைலா உருவாக்கப்படுகிறது, உங்களுக்காகவே ஒரு மசோதா ஏற்படுத்தப்படுகிறது, உங்களுக்காகவே கர்த்தர் ஒரு நபரை எழுப்பி எழுதப்பட்ட சட்டத்தை மாற்றுகிற ஒரு சூழ்நிலையை உருவாக்குவார். அது எவ்வளவு பெரிய பவர்ஃபுல் இன்ஃப்ளூயன்ஸ் எனிமியா இருந்தாலும் சத்துருவா இருந்தாலும் அவனுடைய திட்டத்தை ஆண்டவர் குலைத்து போடுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கையில ஏதாவது ஒரு சட்டத்தை உங்களுக்கு எதிராக பயன்படுத்தி, உங்களுக்கு விரோதமா பயன்படுத்தி, தங்களுக்கு இருக்கிற அதிகாரங்களையும் செல்வாக்கையும் யாராவது தவறா பயன்படுத்தி உங்க மேல வீணான பழிகளை சுமத்தி, நீங்க செய்யாததை செய்தது போல காண்பித்து, இல்லாததை இருக்கிறது போல சித்தரித்து, ஏதாவது ஒரு விதத்துல உங்க மேல வழக்கு தொடரப்பட்டிருக்குமானால், நீங்க அதன் நிமித்தம் அலைந்து கொண்டிருப்பீர்களானால், பணங்களை செலவு பண்ணிட்டு இருப்பீங்கன்னா, ஏதாவது ஒரு கோர்ட்டு கேஸின் ஏதாவது இன்னும் நிலுவையில் இருக்கு பாஸ்டர், அதுல இருந்து என்னால என்ன செய்ய முடியல, அதுல இருந்து வெளியே வர முடியலங்கிற சூழ்நிலை இருந்தால், உங்களுக்காக ஒரு மாற்றத்தை சட்டத்திலே கர்த்தர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. இன்னும் இதை எப்படி தீவிரமாக்கலாம், இன்னும் இவங்களை எப்படி லாக் பண்ணலாம், இன்னும் எப்படி அலைய வைக்கலாம், இன்னும் எப்படி பணத்தை விரயமாக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சத்துரு உங்களுக்கு விரோதமா திட்டம் பண்ணிட்டே இருக்கிறான்னா, அவனுடைய திட்டங்களை எல்லாம் கர்த்தர் குலைத்து போட்டு அவனுடைய திட்டங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். இவங்களை சும்மா இருக்க விடக்கூடாது, இவங்களை நிம்மதியா இருக்க விடக்கூடாது, இவங்களை ஆராதிக்க விடக்கூடாது, இவங்களை கூடி ஜெபிக்க விடக்கூடாது, இவங்களை இந்த இடத்துல ஊழியம் செய்ய வர விடக்கூடாது. இப்படி ஏதாவது ஒரு காரியங்களுக்காக, ஆமேன், அது லோக்கலா இருந்தாலும் சரி, வெளியில இருந்தாலும் சரி, எந்த இடத்துல கூடி பேசினாலும், லா இல்லாம வாயால பேசுற எந்த கட்ட பஞ்சாயத்தா இருந்தாலும், இனி உங்களுக்கு விரோதமாக எதுவும் செயல்பட கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். என நாம் ஆராதிக்கிற தேவன் சட்டத்தையும் சத்துருவின் திட்டத்தையும் மாற்றுகிறவர். அல்லேலூயா. அதனால உங்க வாழ்க்கையில கர்த்தர் அப்படிலாம் செய்வார். ஐயா, பத்திரத்துல ஒரிஜினல் டாக்குமெண்ட் இப்படி இருக்கு, ஆனா போலியா என்ன செஞ்சிட்டாங்க, இப்படி ரெடி பண்ணிட்டாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல. நான் கொண்டு போனா இதெல்லாம் என்ன செய்யாது, செல்லாதுன்னு சொல்றாங்க. அவங்க கையில வச்சிருக்கிறதான் பேசுது. அதிகாரிகளும் அதற்கு என்ன செய்யறாங்க, ஒத்து போறாங்க. என்னிடத்தில் இருக்கிற நியாயத்தை அவங்க என்ன செய்யறது இல்லை, அவங்க கேட்கவே இல்லை. அதற்கு பதில் அங்க எதிர்பக்கம் சொல்றதான் என்ன செஞ்சுட்டே இருக்காங்க, கேட்டுட்டே இருக்காங்க. ஒரிஜினல் டாக்குமெண்ட் ஏன்ட்ட இருந்தாலும், உரிமையாளரா நான் இருந்தாலும், நான் அனுபவிக்க வேண்டியது என்னால் என்ன செய்ய முடியல, அனுபவிக்க முடியல அப்படிங்கிற நிலைமை இருந்தாலும், உங்களுக்காக எழுதப்பட்ட எழுத்துக்களிலே கர்த்தர் மாற்றங்களை கொடுத்து உங்களுக்குரிய நன்மைகளை, உங்களுக்குரிய சுதந்திரங்களை, உங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. அல்லது உங்களுடைய நன்மைகளை பறிப்பதற்காக ஏதாவது இப்படி போலி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஏதாவது ரெடி ஆயிட்டு இருக்கு, அதை எப்படி கைப்பற்றலாம், எப்படி தன்வசப்படுத்தலாம் சொல்லி சத்துரு பிளான் பண்ணாலும், அத்தனை சத்துருவின் திட்டத்தையும் கர்த்தர் குலைத்து போடுவார். ஹல்லேலூயா. நீங்க நம்புறீங்களா? ஆண்டவரால சட்டத்தை மாற்ற முடியும், சத்துருவின் திட்டத்தை மாற்ற முடியும். நம்புறீங்களா? ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் மாற்றங்களை தருகிறவர். அதனால நிச்சயம் மாற்றங்களை எதிர்பாருங்க. ஆமென். இனி வரக்கூடிய நாட்கள் என்ன எதிர்பாருங்க, நல்ல மாற்றங்களை எதிர்பாருங்க. நிச்சயமா கர்த்தர் மாற்றத்தை தருவார். சத்துரு எவ்வளவு தீவிரமா அவன் செயல்பட்டாலும் அதற்கு எதிராக கர்த்தரால செயல்பட்டு அந்த தீவிரத்தை அடக்கி அவரால் மாறுதல்கள் என்ன செய்ய முடியும், கொண்டு வர முடியும். அல்லேலூயா. அதனால நீங்க எதை குறித்து என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். பாதிப்பு வந்துருமோ, இழந்து போயிருவனோ,
பறிக்கப்பட்டு விடுமோ என்னுடைய உரிமைகள், என்னுடைய நன்மைகளை, என்னுடைய சொத்துக்களை, என்னுடைய ஆஸ்திகளை நான் இழந்துருவேனோ, எனக்குரிய அந்த மதிப்பு மரியாதையை என்னை விட்டு எடுத்து என்னை அவமானப்படுத்திடுவாங்களோ, சத்துரு என்னை அலைய வச்சிருவானோ, சத்துரு என்னை அசிங்கப்படுத்திடுவானோ, என்னை கேவலப்படுத்திடுவானோ, என்னை இல்லாமலே ஆக்கிடுவாங்களோ, இப்படியெல்லாம் நீங்க எதை குறித்து என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். சட்டத்தையே மாற்றின ஆண்டவர், சத்துருவின் திட்டத்தையே மாற்றின ஆண்டவர் இன்றைக்கும் இந்த புதிய ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிற உங்களுடைய வாழ்வில் அவர் தம்முடைய சர்வ வல்லமையை வெளிப்படுத்துவோம். எப்படி இந்த எஸ்தர் ராஜாத்தின் காலத்தில் காரியம் மாறுதலாய் முடிந்ததோ, அந்த லாஸ்ட் மினிட்ல எல்லாம் மாறிடும். கடைசி நேரத்தில் எல்லாம் என்ன செஞ்சிடும், மாறிடும். நீங்க நம்புங்க. ஐயோ எல்லாம் முடிஞ்சிட்டு பாஸ்டர், இனிமே தீர்ப்பு தான் என்ன செய்ய போகுது, வரப்போகுது. இந்த கடைசி முறையா என்ன செய்ய போறாங்க, அவங்க கூப்பிட்டு சொல்ல போறாங்க, என்ன நடக்க போதோ தெரியல, என்ன நடக்க போகுது, மாற்றம் வரப்போகுது. ஏன்னா நிறைய அனுபவத்துல பார்த்ததுனால சொல்றோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நிறைய பேர் இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில போகும்போது ஜெபித்து கொண்டு போவார்கள். இதுதான் ஃபைனல் பாஸ்டர், இந்த தடவை அவங்க சொல்லிட்டாங்கன்னா அவ்வளவுதான், நமக்கு என்ன செய்யாது, இது இருக்காது, இனிமே நம்ம தான் என்ன செய்ய வேண்டியது இருக்கும், பாதிக்கப்பட வேண்டியது இருக்கும் அப்படின்னு அங்க போனா அங்க எதிர்த்தரப்புல ஆண்டவர் மாற்றத்தை கொடுத்திருப்பார். இவங்க போன காரியம் ஜெயமா மாறிடும், வெற்றியா மாறிடும். ஹல்லேலூயா. அதே ஆண்டவர் இன்றைக்கு என்ன செய்கிறார், ஜீவனோடு இருக்கிறார். உங்க காரியங்கள் எல்லாம் கர்த்தர் ஜெயமா என்ன செய்வார், மாற்றுவார். சட்டத்தை மாற்றி, சத்துருவின் திட்டத்தை மாற்றி, அவங்களுக்கு தோல்வியையும் உங்களுக்கு ஜெயத்தையும் கர்த்தர் தருவார். அல்லேலூயா. நீங்க இதெல்லாம் விசுவாசித்தால் பாக்கியவான்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரைட். 3ஆம் அதிகாரம், எஸ்தரின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்துல 15வது வசனத்தின் கடைசி வார்த்தையை நீங்க கவனிச்சு பாருங்க. சூசான் நகரம் கலங்கிற்று அப்படின்னு இருக்கு. அதே 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்தின் கடைசி பகுதி பாருங்க. சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. ஆமென். 3ஆம் அதிகாரம் 15ல சூசான் நகரம் எப்படி இருந்துதான், கலங்கிற்றான். ஆனா 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் எப்படி இருக்கு, ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. எப்படி தெரியுமா, தீமை நன்மையாக மாறினதுனால. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சட்டத்தையும் சத்துருவின் திட்டத்தையும் மாற்றுகிறவர். இரண்டாவது உங்க வாழ்க்கையில் என்ன செய்ய போறார் தெரியுமா, எல்லா தீமைகளையும் நன்மையா மாற்ற போறார். நீங்க நம்புறீங்களா? ஹல்லேலூயா. எல்லா தீமையும் என்ன செய்ய போகுது, ஆண்டவர் ஒரு நாள் தீமை செய்கிறவர் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் தீமையையும் நன்மையாக மாற்றுவார். அதுல எந்த டவுட்டும் உங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. பாருங்க, இந்த இடத்துல மொர்தெகாய் அவர் பாட்டு அவர் வேலை என்ன செஞ்சிட்டு இருக்காரு, பார்த்து கொண்டிருக்கிறார். வாசல் காவலாளியா அவருக்கு கொடுத்த பொறுப்பு என்ன செய்யறாரு, அவர் செஞ்சிட்டு இருக்கிறார். ஆமானுக்கு ராஜ அரண்மனையில பயங்கர செல்வாக்கு. அதனால ராஜாவே சொல்லியிருந்தாரு, ஆமான் அரண்மனைக்குள்ள நுழையும் போது எல்லாரும் அவனை நமஸ்கரிக்கணும். நம்மால ஒரு யூத பின்னணியத்தை சேர்ந்தவர் பார்த்தீங்களா, அதனால மனித வணக்கம் அவருக்கு என்ன செய்யாது, பிடிக்காது, செய்யக்கூடாது. பைபிள் அதை அவருக்கு சொல்லுது. அதனால அவர் பாருங்க ரெஸ்பெக்டா எந்திரிச்சு நிற்பாரு. ஆனா இப்படி மனுஷனை விழுந்து என்ன செய்ய மாட்டாரு, வணங்க மாட்டார். ஆமான் முத நாள் போகும்போது பார்த்துட்டு போயிட்டார். 2வது நாள் பார்த்தாரு, ஒரு மாதிரி நெஞ்ச மலத்தி நிக்கான என்ன பாது அப்படின்னு பார்த்தாரு. 3வது நாள் பார்த்தாரு, அவன் உண்மையில அப்படிதான் நினைச்சான். மத்த ஆளுக்கெல்லாம் பணிஞ்சிட்டு இருக்கான், அவன் மட்டும் இருக்கான். இன்னும் டென்ஷன் ஆயிட்டு. அல்லேலூயா. நம்ம அரண்மனையில எவ்வளவு முக்கியமான ஆளு, ராஜா நம்ம சொல்றதெல்லாம் கேட்டு எல்லாமே செய்யறாரு. ஆனா இந்த வாசல் காவலாளி நம்மளை இப்படி இன்சல்ட் பண்றானுங்கிற ஒரு ஈகோ இப்போ. அதனால பார்த்தான், யாரு அவன், ஹிஸ்டரியை கொண்டு வா அப்படின்ட்டான். அல்லேலூயா. அப்போ அவனை குறித்த தகவல்லாம் போது, அவன் ஒரு யூத குலத்தை சேர்ந்தவன், வாசல் காவலாளி என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு, வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அவருடைய கொள்கையின்படி, அவருடைய வேத பிரமாணத்தின்படி அவர் மனுஷங்களை என்ன செய்ய மாட்டாரு, வணங்க மாட்டாரு. அதனால்தான் நீங்க ராஜாவுக்கு வலதுகையா இருந்தாலும், நீங்க இந்த தேசத்துல 2வது பிரதானியா இருந்தாலும், உங்களை பார்க்கும்போது அவர் என்ன செய்ய மாட்டேன்றாரு, வணங்க மாட்டேன்றாரு. ஓஹோ, அப்ப யூதர்கள்லாம் அப்படி என்ன செய்ய மாட்டாங்க, வணங்க மாட்டாங்களோ. ஆமானுக்கு மொர்தெகாய் மேல கை வைக்கிறது ரொம்ப சீப்பா இருந்தது. ஒரு ஆளை மட்டும் காலி பண்றது அவனுக்கு எப்படி இருக்கு, ரொம்ப சீப்பா இருந்தது. அதான் பார்த்தான், 127 நாடுகள்ல இருக்கிறவங்களும் காலி பண்ணிடும். ஏன்னா அந்த பவர் யார்கிட்ட இருக்கு, ஆமா ஆமன்ட்ட இருக்கு, அவன் என்கிட்ட இருக்கு. அல்லேலூயா. அதனால தன்னுடைய அதிகாரத்தை தீமைக்காக என்ன செய்யறான், பயன்படுத்துறான். நல்ல அவங்க பாட்டுக்கு அவங்களுக்கு இருக்கிற இடத்துல சந்தோஷமா குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒரு நாள் ராஜாவுக்கு விரோதமா என்ன செஞ்சது இல்லை, எழும்பினது இல்லை. இங்கிலாந்து ஜிந்தாபாத்னு ஒரு நாள் கோஷம் போட்டதே
இல்ல. ஹல்லேலூயா. எங்களுக்கு தண்ணி இல்லை, எங்களுக்கு லைட் இல்லை, எங்களுக்கு அது இல்லை, எங்களுக்கு இது இல்லை, கவர்மெண்ட் சரியில்லைன்னு ஒரு நாள் அவங்க என்ன செஞ்சதில்ல. ஒரு நாள் அவங்க அரசியல் ரீதியா எந்த புரட்சி என்ன செய்யல பண்ணல. எங்க கவுன்சிலர் சரியில்லைன்னு சொன்னதில்லை. ஹல்லேலூயா. எங்க பிரசிடென்ட் சரியில்லைன்னு என்ன செய்யல அவரு. அவங்க ஒருத்தருமே சொல்லல. ஒரு இடத்துல யூதர்களை வச்சு என்ன கிடையாது, ஒரு குழப்பம் கிடையாது. ஆமென். ஆனா பாருங்க, இவன் எல்லாரு மேலேயும் கை வைக்கணும். யூதர்கள் எங்க இருந்தாலும் எல்லாரு மேல என்ன செய்யணும், கையை வைக்கணுங்கிறது தான் இந்த பிளான் இவன் என்ன செய்யணும் போட்டான். அப்ப பாருங்க, இவங்களுக்கு இந்த தகவல் வரும்போது எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அவங்க பாட்டு அவங்க ஒரு வேலையை பார்த்துருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ எல்லாரும் கவனிங்க, ஒரு நியூ ஆர்டர் வந்திருக்கு. இந்த குறிப்பிட்ட மாதம் இந்த குறிப்பிட்ட தேதியில உங்களெல்லாம் நாங்கள் என்ன செய்ய போறோம், கொல்ல போறோம் அப்படிங்கிற செய்தி எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அதனாலதான் நகரம் என்ன செய்தது, கலங்கிட்டு. என்னடா இது சம்பந்தமே இல்லாம நம்ம எந்த விதத்திலையும் யாருக்கு என்ன செய்யல, ஒரு தப்பும் பண்ணலையே, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு தான் நினைச்சிரோம் இருக்கிறோம். ஆனா இவங்க நமக்கு விரோதமா ஏன் இந்த மாதிரிலாம் சட்டம் போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில கலங்கி போன நகரத்துல கர்த்தர் மகிழ்ச்சியோடு ஆர்ப்பரிக்கும் அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். எந்த நாளில் இவர்கள் மேல சத்துரு கை வைக்கணும்னு நினைச்சானோ அது அப்படியே ஆண்டவர் ரிவர்ஸ் பண்ணி விட்டார். ஹல்லேலூயா. சத்துருவின் மேல் இவர்கள் ஜெயம் எடுக்க கர்த்தர் உதவி செய்தார். அப்ப பாருங்க, நான் உங்களுக்கு இதுல இருந்து சொல்ல விரும்புறது என்ன தெரியுமா, நம்முடைய ஆண்டவர் என்ன செய்கிறாரு, தீமைய நீங்க நல்லா கவனிங்க. இந்த மொர்தெகாய் மேல இவன் கையை வைக்காம இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன், ஆமா அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு போயிருந்திருப்பான். ஆனா என்னைக்கு மொர்தெகாய் மேல இவன் கையை வச்சானோ, மொர்தெகாய் ராஜ சமூகத்துக்கு வந்துட்டான். அல்லேலூயா. மொர்தெகாய் ராஜாவுக்கு அடுத்த நிலைக்கு என்ன செஞ்சிட்டான், வந்துட்டான். யூதர்கள் இதுவரைக்கும் அட்ரஸ் இல்லாம அவங்கவுங்க ஏரியால என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ 127 நாடுகளையும் முக்கியமான கூட்டம் யாரு, யூதர்கள். இதுவரைக்கும் அவங்களை யாரும் பெருசுபடுத்த மாட்டாங்க, இதுவரைக்கும் யாரும் அவங்களை முக்கியப்படுத்த மாட்டாங்க. ஆனா என்னைக்கு சத்துரு அவர்கள் மேல தீமையா தன்னுடைய கையை வச்சானோ, அந்த தீமையை கர்த்தர் நன்மையாய் மாற்றினார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? உங்களை அவன் தொடாத வரைக்கும் அவனுக்கு தான் நல்லது. ஆனா உங்களை என்னைக்கு தொட்டுட்டானோ அன்னைக்கு அவனுக்கு கெட்டது உங்களுக்கு நல்லது. நீங்க நல்லா இருக்க போறீங்க, நீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க, நீங்க ஆசீர்வாதமா இருக்க போறீங்க, நீங்க உயர்த்தப்பட போறீங்க, நீங்க கணத்துக்குரியவங்கள மாற போறீங்க. உங்க மதிப்பு மரியாதை கூட போகுது, உங்க செல்வாக்கு கூட போகுது. இதுவரைக்கும் அட்ரஸ் இல்லாத உங்களுக்கு அட்ரஸ் கிடைக்க போகுது. இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாம இருந்த நீங்க பிரபலமா மாற போறீங்க. அதனாலதான் நான் சொல்றேன், தீமையையும் நன்மையாக மாற்றுவார். அல்லேலூயா. உங்க குடும்பத்தில் இதுவரைக்கும் என்னென்ன காரியங்களை நீங்க தீமையா பார்த்தீங்களோ, இந்த குறிப்பிட்ட நபர் தான் என் குடும்பம் இன்னைக்கு இடிக்கப்படுவதற்கு காரணம், இந்த குறிப்பிட்ட குடும்பம் தான் என் குடும்பம் பிரியறதுக்கு காரணம், அல்லது இந்த குறிப்பிட்ட நபர் தான் என் தொழில நான் நஷ்டப்பட காரணம், இந்த குறிப்பிட்ட ஒரு ஆள் தான், இந்த குறிப்பிட்ட ஒரு கூட்டம் தான் இந்த வேலையிலேருந்து நான் தூக்கி எறியப்பட காரணம், இன்னைக்கு நான் இந்த நிலைக்கு நான் வந்து நிற்கிறதுக்கு இவங்க தான் காரணம், அவங்க தான் காரணம். நீங்கள் யாரையாவது சொல்லி இது வரைக்கும் வருத்தத்தோடு இருப்பீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்கிறேன், இனிமே தான் நீங்கள் அவங்க கண்ணுக்கு முன்னாடி நல்லா இருக்க போறீங்க. அல்லேலூயா. இனிமேதான் கர்த்தர் உங்களை அவங்க கண்ணுக்கு முன்னாடி மேன்மைப்படுத்த போகிறார். உங்க தலையை அவர் உயர்த்த போகிறார். சத்துரு பார்க்கும்போது ஐயோ நம்ம பாட்டுக்கு விட்டுருந்தோம்னா அவன் பாட்டுக்கு இருந்த இடத்துல என்ன செஞ்சிருப்பான், அவனை கிளப்பி விட்டதுனால இப்ப எங்கேயோ போயிட்டானே, எட்டி பிடிக்க முடியாத உயரத்துக்கு போயிட்டானே அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் தீமையை சொல்லுங்க நன்மையாய் மாற்றுகிறவர். மொர்தெகாய் அந்த ஆமான் தொடாம இருந்தா அவன் வாசல் காவலாளியா வாட்ச்மேனாவே இருந்து காலத்தை நெஞ்சிருப்பான், கழிச்சிட்டு போயிருந்திருப்பான். ஆனா இப்போ ரொம்ப பவர்ஃபுல் ஆயிட்டான். இவன் ஆமான காட்டிலும் செல்வாக்கா மாறிட்டான். ஆமானுக்கு இருந்த மதிப்பு மரியாதை காட்டிலும் இப்ப இவனுக்கு என்ன இருக்கு, செல்வாக்கு. ஆமானுக்காவது அரண்மனையில் மட்டும்தான் செல்வாக்கு, ஆனா இந்த மொர்தெகாய்க்கு அரண்மனையில் மாத்திரமல்ல 127 நாடுகளிலும் யூதர்களுக்கு மத்தியில அவன் மிகவும் பெரியவனாய் இருந்தான். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. யோசேப்புக்கு அவனுடைய சொந்த சகோதரர்கள் தீமை செய்தார். அவன் சொல்றான், நீங்க எனக்கு தீமை செய்தீர்கள், ஆனா கர்த்தர் அதை நன்மையாக முடிய பண்ணினார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அவன் அந்த சகோதரர்களால வஸ்திரத்தை உரிந்து அந்த வெறும் குழியில தூக்கி போடப்படும் போது என்ன அழுக அழுது இருந்திருப்பான். என்ன எல்லாரும் காட்டிலும் அவன் தான் இளைவன். அண்ணா ப்ளீஸ்ண்ணா விட்டுருங்கண்ணே,
ஏன்னா இப்போ ஓடி போயிடறேண்ணே, இன்னும் ஒன்றுமே உங்கள் வலிக்கு என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேண்ணே, தயவுசெய்து என்னை விட்டுருங்கண்ணே, நான் அப்படியே போய் அப்பாட்ட கூட என்ன செய்ய மாட்டேன், சொல்ல மாட்டேண்ணே, நடந்தது நானும் எனக்குள்ள என்ன செஞ்சுக்கிறேன், ஆனால் எப்படியா நீ காப்பாற்றுங்கண்ணே, அண்ணே ரூபன், அண்ணே லேவி, அண்ணே ஜூடா, எப்படியாவது ப்ளீஸ் அப்படின்னு என்ன செஞ்சிருப்பான், கதறி இருந்திருப்பான். ஆனால் ஒரு ஆள் நினைச்சல, அவன் அழுகிய பெருசாவே நினைக்கல. அல்லேலூயா. அப்போ அவனுக்கு கொஞ்சம் சங்கடமாக தான் என்ன செஞ்சிருக்கும், இருந்திருக்கும். வீட்டில் செல்ல பிள்ளை. இப்போ போத்திபார் வீட்டில் ஃபர்ஸ்ட் என்ட்ரி அவன் அடிமையாக தான் போனான். இப்படிலாம் கஷ்டமா ஒரு நாள் அவன் வேலை பார்த்ததே இல்லை. வஸ்திரம் இல்லாமல் ஒரு கையை பின்னாடி கட்டி ஒரு அடிமை போல இஸ்மவேலர்கள் அந்த வனாந்தரத்தில் இழுத்துட்டு போனாங்கன்னா எப்படி இருந்திருக்கு பாருங்க. அவன் கையை தட்டினா ஓடி வந்து உதவி செய்யறதுக்கு ஏகப்பட்ட வேலைக்காரங்க எங்க இருக்காங்க, வீட்டில் இருக்காங்கங்க. ஏன்னா அவங்க அப்பா பெரிய கோடீஸ்வரன், அவங்க தாத்தா பெரிய கோடீஸ்வரன், அவங்க பாட்டன் பெரிய கோடீஸ்வரன். அல்லேலூயா. ஆபிரகாம் என்ன சும்மா சாதாரண ஆளா? வெள்ளியும் பொண்ணு முடிய ஒரு பெரிய சீமா. சீரியா தேசத்துல சாட்சி சொல்றான் இளையசர், கர்த்தர் எங்கள் எஜமானனை எப்படி ஆசீர்வச்சிருக்கிறாரு, பயங்கரமா ஆசீர்வச்சிருக்கிறார். ஈசாக்கு இருந்த செல்வத்துக்கு கணக்கே கிடையாது, யாக்கோபுக்கு இருந்த செல்வத்துக்கு அதுக்கு மேல. அப்ப வளர வளர பெருகிட்டு தான் இருக்காங்க இந்த குடும்பம். அவ்வளோ பெரிய குடும்பத்தை சேர்ந்தவன் வஸ்திரம் அவிழ்க்கப்பட்டு கை கட்டப்பட்ட ஒரு அடிமையா நினைச்சான், இழுத்து செல்லப்பட்டான். அந்த வீட்டில் கொஞ்சம் கொடூரமான சூழ்நிலைகள் அவன் சந்திச்சான். வீணான பழி அவன் மேல சுமத்தப்பட்டது. ஆனா பாருங்க, இதன் வழியாக கர்த்தர் இந்த தீமையெல்லாம் அவனுக்கு எப்படி மாத்திட்டார், நன்மையா மாத்திட்டார். இப்பதான் உட்காந்து சொல்றான் அவங்க பிரதர்ஸ்ட, நீங்க மட்டும் நீ நல்ல வேலைக்கு நான் அழுதன்னு என் மேல இறக்கப்பட்டு நீ விட்டுருந்தீங்கன்னா உங்களை காட்டிலும் கீழே தான் இருந்திருப்பேன். நல்ல வேலை உங்க இறுதியெல்லாம் கடினமா இருந்துச்சு, நீங்க 20 வெள்ளிக்காசை பெருசா நினைச்சிட்டு என்ன செஞ்சிட்டீங்க, என்னைய வித்துட்டீங்க. Thank God for that. அதற்காக கர்த்தருக்கு நன்றி. இல்லாட்டி நான் ஈஜிப்டுக்கு என்ன செஞ்சிருக்க மாட்டேன், வந்திருக்கவே மாட்டேன். இப்படி ஒரு பெரிய அதிபதியா ஜீவ ரட்சணியை உண்டாக்கும் ஒரு ரட்சகனா நான் என்ன செஞ்சிருக்க மாட்டேன். அப்போ அவன் சொல்றான், நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், நீங்க செஞ்சது உண்மையிலே தீமை தான். அதை நினைச்சு நான் எத்தனை ராத்திரி அழுதுருப்பேன், சாப்பிட முடியாம எத்தனை ராவு எனக்கு தூக்கம் இல்லாம இருந்தது, எல்லாம் உண்மைதான். அவன் சொல்றான், 2 பிள்ளைகள் பிறந்த பிறகு என் தகப்பன் வீட்டை குறித்த வருத்தத்தெல்லாம் கர்த்தர். அப்ப பாருங்க, கல்யாணம் முடிச்சு குழந்தை பிறந்தாலும் அவன் மனசு யார் மேல இருந்திருக்கு, அவங்க அப்பா. அல்லேலூயா. என்னதான் எகிப்தில் ஒரு பெரிய அதிபதியா இருந்தாலும் வருத்தத்தோட தான் என்ன செஞ்சிருக்கான், இருந்திருக்கான். ஆனா இப்போ அவங்க அண்ணனை பார்த்தோன்னு தான் கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய சித்தம். அன்னைக்கு அந்த இளம் பிராயத்தில் எனக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனம் இப்ப நிறைவேறுவதுக்கு தான் கர்த்தர் இந்த பாதையில் என்ன செய்திருக்கிறார், நடத்தி இருக்கிறார் என்று நினைக்கும் போது, தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில யாராவது ஒருத்தர் கடினமா நடக்கிறாங்களா, உங்க உணர்வை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாங்களா, உங்க மனதை காயப்படுத்துறாங்களா, உங்க கண்ணீரை உதாசீனப்படுத்துறாங்களா, உங்களை அற்பமா நினைக்கிறாங்களா, உங்களை புறக்கணிக்கிறாங்களா, உங்களை தூக்கி எறிகிறாங்களா, உங்க மேல வீண் பழிய சுமத்துறாங்களா, நீங்க எவ்வளவு இரக்கம் பாராட்டுங்க கெஞ்சினாலும் அவர்கள் அதை கண்டுகொள்ளாமல் முகத்தை திருப்பி கொண்டார்களோ, இவைகள் எல்லாம் இன்றைக்கு ஒருவேளை உங்களுக்கு வேதனையா இருக்கலாம், அழுகிறதற்கு காரணமா இருக்கலாம், புலம்புதலுக்கு காரணமா இருக்கலாம். ஆனா தீமையை நன்மையாய் மாற்றுகிற கர்த்தர் ஒருவர் உங்கள் வாழ்வில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய அனுமதி இல்லாம எதுவும் நடக்கல. இதை அனுமதிச்சு இதன் மூலமா ஒரு உயர்வை கர்த்தர் வைத்திருக்கிறார், ஒரு மேன்மை கர்த்தர் வைத்திருக்கிறார், ஒரு கனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், ஒரு நல்ல அந்தஸ்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். இது வரைக்கும் கண்டிராத ஒரு புதிய பரிணாமத்திற்குள் கர்த்தர் உங்களை கொண்டு போக போகிறார். எத்தனை பேர் இதெல்லாம் நம்புறீங்க? அல்லேலூயா. அப்போ நீங்க தீமையை நினைச்சு என்ன செய்ய வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம். இவங்க இப்படி பண்ணிட்டாங்களா, அவங்க அப்படி பண்ணிட்டாங்களே, தயவு செய்து யார் மேலே கோபமோ கசப்போ வைராக்கியமோ வேண்டாம், வேண்டாம். அல்லேலூயா. இதெல்லாம் நன்மைக்கு. எனக்கு எல்லாம் எப்படி மாறப்போகுது, நன்மையா மாறப்போகுது. அப்பா அம்மா மேல கசப்பு யாருக்காவது இருந்தா விட்டுருங்க. பார்சியாலிட்டி பண்ணிட்டாங்க, மூத்தவன் ஒரு மாதிரி என்னைய ஒரு மாதிரி நடத்திட்டாங்க, சொத்தை பிரிக்கும் போது அவளுக்கு நிறைய கொடுத்துட்டாங்க, என்னைய ஒன்றும் இல்லாமல் என்ன செஞ்சுட்டாங்க, அனுப்பிட்டாங்க. அண்ணன் தம்பிக்குள்ள ஏதாவது பகைமை இருக்குமானால் என்னை ஏமாத்திட்டான், எங்கள் அண்ணன் எங்கள் அம்மாவை ஏமாத்தி கையில் என்ன செஞ்சுட்டான், வாங்கிட்டு என்னை இப்படி விட்டுட்டான், அப்படிலாம் ஏதாவது இருந்துன்னா ஒன்றும் வருத்தப்படாதீங்க, நீங்கள் எல்லார காட்டிலும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அல்லேலூயா. என் கம்பெனிலேருந்து என்னைய வெளியே அனுப்பிட்டாங்க, என்னை ஏமாத்திட்டாங்க, என் பேரில் பொய்யான காரியங்களெல்லாம் குற்றச்சாட்டி என்னை அந்த அதிகாரி மத்தியில் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி என்ன செஞ்சிட்டாங்க, நீ வெளியே அனுப்பிட்டாங்க. அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க, எல்லாம் நன்மைக்கு. அங்கே இருந்தீங்கன்னா நீங்க மேலே வர மாட்டீங்க, அதனால தான் உங்களை வெளியே கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா.
ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள நீங்க இருந்தா உங்களுக்கு ஒரு உயர்வு என்ன செய்யாது, இருக்காது. பிறகு குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுறேன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, இந்த கதையில தான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடும். அதனாலதான் கர்த்தர் நம்மளை வெளியே கொண்டு வருகிறோம், ஒரு விசாலத்துக்கு கொண்டு வருகிறோம். நெருக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் விசாலம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. சவுல் எவ்வளவோ தீமை செய்ய தாவீதுக்கு விரோதமா எழும்பி செயல்பட்ட போதெல்லாம் தாவீது ஒரு காரியத்திலையும் அவனுக்கு என்ன செய்யல, தீமை செய்யவே இல்லை. கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை நான் என்ன செய்ய மாட்டேன். ஆனா அவன் இவனை கொல்லாம விட மாட்டேன்னு துரத்திட்டே செஞ்சிட்டு இருக்கான், வந்துட்டே இருக்கான். ஆனா 2 முறை அவனை கொல்வதற்கு தாவீதுக்கு வாய்ப்பு கிடைத்திருந்த போதிலும் ஆண்டவர் என்ன செய்யல, அவன் உள்ளத்துல பேசினதுனால அவன் அந்த தீமை என்ன செய்யல, சவுலுக்கு விரோதமா செய்யல. சவுலுக்கு எதிராக அவன் கையை நீட்டிருந்தா யாரா தப்புன்னு சொல்லுவாங்களா? சொல்லுங்க. கர்த்தருடைய அபிஷேகம் இவன் மேல இருக்கு, இவன் தான் ராஜான்னு சொல்லி ஆண்டவரே சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமா என்ன செஞ்சிருக்கிறாரு, சொல்லி இருக்கிறாரு. சவுலை நான் புறக்கணிச்சுட்டேன், இவனை நான் ராஜாவா ஏற்படுத்திட்டேன்னு எல்லாம் கிறிஸ்டல் கிளியரா இருக்கு. விஷன் இருக்கு, ஆமென். ஃபியூச்சர் இருக்கு, ஃபியூச்சர் கேரியர் எல்லாம் ரெடியா இருக்கு. சீட்ல மட்டும் தான் என்ன செய்யணும், உட்காரணும். அதுக்கு உட்கார்றதுக்கு இவன் தான் என்ன செஞ்சிட்டு இருக்கான், தடையா இருக்கான். தடையா இருந்தாலும் பரவாயில்ல, துரத்தி என்ன செஞ்சிட்டு இருக்கான். காட்டுக்கு போனா வந்துடுறான், வனாந்தரத்துக்கு போனா வந்துடுறான், மலைக்கு போனா வந்துடுறான், குகைக்கு போனா வந்துடுறான், கிராமத்துக்கு போனா வந்துடுறான், பட்டணத்துக்கு போனா வந்துடுறான். இவனுக்கு தப்பி ஓடுறத அப்படியே பொழப்பா வச்சுட்டே தாவீது என்ன செஞ்சுட்டு இருக்கான், வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனை கொல்றதுக்கு வாய்ப்பு கிடைத்த போது என்ன செய்யல, அவன் கொல்லல. ஆமென் சொல்லுங்க. அதனால தாவீது எலியா குறைஞ்சு போயிட்டானா? சொந்த மகன் அப்சலோம் அவனுக்கு விரோதமா எழும்பின போது வெறும் காலோடு முகத்தை மூடி அழுது கொண்டு போனான். அதனால தாவீது ராஜ்யபாரத்தை இழந்து போயிட்டானா? எல்லாம் அது கொஞ்ச காலம், அந்த கண்ணீரின் அனுபவம் கொஞ்ச காலம். ஆனா இவைகள் எல்லாம் அவனுடைய ராஜ்யபாரம் ஸ்திரப்படுவதற்கு உதவியாய் இருந்ததே தவிர, ஹல்லேலூயா, புரியுதா உங்களுக்கு? இவன் அசைக்க முடியாத ஒரு ராஜாவா உருவாக்கப்படுவதற்கு காரணமாக இருந்ததே தவிர, இவன் மேல இருந்த அழைப்பும் அபிஷேகமும் குன்றி போக அவைகள் காரணமா இல்லை. எதிர்காலத்தில் கர்த்தர் இவனை ஒருவனும் வீழ்த்த முடியாத ராஜாவா தான் வச்சிருந்தாரே தவிர. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் வரலாற்றுல எத்தனையோ ராஜாக்கள் இருந்த போதும் தாவீதுக்குன்னு ஒரு தனி இடத்தை கர்த்தர் இன்னைக்கு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் வாழ்க்கையில் அவன் சந்தித்த தீமைகள் ஏராளம், அவனுக்கு மனிதர்கள் தீமை செய்தது அதிகம். ஆனா கர்த்தர் அந்த தீமையெல்லாம் எப்படி மாத்திட்டாரு, நன்மையா மாத்தினதுனால அவன் சொல்றான், தேவரீ என் விளக்கை ஏற்றுவி, என் இருளை நீங்க என்ன செய்வீங்க, வெளிச்சமாய் மாற்றுவி. அதனால கர்த்தர் ஒரு நாள் தீமை செஞ்சு உங்க விளக்க என்ன செய்ய மாட்டாரு, அணைக்க மாட்டார். அவர் நெறிந்த நாளினையும் மங்கி எரிகிற தீயையும் அணைக்காதவர், முறிக்காதவர். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அதனால எப்பேற்பட்ட தீமையின் பாதையில நீங்க கடந்து வந்து கொண்டிருந்தாலும் இன்னைக்கு நான் உங்களுக்கு உறுதியா சொல்றேன், அத்தனை தீமைகளை கர்த்தர் கணக்கில் வைத்து எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றுவார். எத்தனை பேர் இதெல்லாம் நம்புறீங்க? 2 விஷயம் சொன்னேன், சட்டத்தையும் சத்துருவின் திட்டத்தையும் ஆண்டவர் மாற்றுவார், தீமைகளை நன்மை ஆண்டவர் என்ன செய்வார், மாற்றுவார். கடைசியா பாருங்க, அந்த 4வது அதிகாரத்துல 3வது வசனத்துல சில வார்த்தைகள் இருக்கு. மகா துக்கம், அழுகை, புலம்பல். அந்த நடுப்பகுதியில் இருக்க மகா துக்கமும் அழுகையும் புலம்பலும் என்ன செய்திருந்தது, உண்டாயிருந்தது. அதே இது 8வது அதிகாரத்துல 16 வசனத்துல பாருங்க, மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? துக்கம் சந்தோஷமாகவும் புலம்பல் ஆனந்த களிப்பாகவும் மாறும். தீமையை கர்த்தர் நன்மையா மாற்றும் போது உங்க துக்கம் எப்படி மாறிடும், சந்தோஷமா மாறிடும். அது வரைக்கும் புலம்பிட்டு இருந்தீங்கல்ல, அந்த புலம்பெல்லாம் எப்படி மாறிடும், ஆனந்த களிப்பா மாறும். அப்படிதானா? ஹல்லேலூயா. துக்கம்னா மனதில் இருக்கிற வேதனை, மனதில் இருக்கிற பாரம். ஆமென். வாய் சிரிக்கும், ஆனா உள்ள என்ன செய்யும், அழுது கொண்டு இருக்கும். அந்த வேதனையை நினைச்சு, அந்த கஷ்டத்தை நினைச்சு. அப்படிதானா? பாருங்க, இந்த மொர்தெகாய்க்கு ராஜ பதவி இருந்தது, அதாவது அரண்மனையில உத்தியோகம் இருந்தது. ஆனால் வஸ்திரத்தெல்லாம் அவன் என்ன செஞ்சிட்டான், கிழிச்சிட்டு புழுதி அள்ளி மேல போட்டுட்டு சாம்பல்ல போய் என்ன செஞ்சிருந்தான், உட்கார்ந்து இருந்தான். அது துக்கத்திற்கு அடையாளம். இதை போல யூதர்கள் எல்லாரும், எஸ்தர் ராஜாத்தி சொல்றாங்க, நானும் அத மாதிரி என்ன செய்யறேன், போய் ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து, என்ன துக்கம், இந்த துக்கத்திலிருந்து மீண்டு வருவதற்கு அவங்கள்ட்ட என்ன இல்லை, வழி இல்லை, வாய்ப்புகள் இல்லை. அதனால மனசுல என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படிங்கறத குறித்து ஒரு தெளிவு இல்ல. முடிவு எப்படி இருக்குன்னு என்ன செய்யாது, தெரியாது. ஏன்னா ராஜ சமூகத்துக்குள்ள போகிறதற்கு ராஜாவின் அனுமதி இல்லாம என்ன செய்ய முடியாது, போகவே முடியாது. ராஜா பெர்மிஷன் இல்லாம போனா, ராஜாக்கு அந்த நேரம் மூடு சரியில்லைன்னா ஆளை காலி பண்ணிடுவாங்க.
இப்ப பாருங்க, எஸ்தர் சொல்றான் 30 நாளா ராஜா என்னை கூப்பிடவே இல்லைன்றா. என்ன கொடுமை பாருங்க. ஏன்னா மனைவியே இந்த ராஜா என்ன செய்யல, 30 நாள் கூப்பிடலைங்க. அந்த அம்மா சொல்றாங்க, உங்களுக்கு தெரியுமில்ல சட்டம். அப்ப நான் என்ன செய்ய? அவரு அங்கிருந்து டயலாக்லாம் விடுறாரு. இந்த காலத்தில் நீ மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயம் ரட்சிப்போம் வேற ஒரு இடத்துல இருந்து வரும், அதனால நீ தப்பலாம் நீ நினைக்கிறியா அப்படின்னா அவரு சொல்றாரு. அதனால அந்த அம்மா சரி பரவாயில்ல, நான் செத்தாலும் சாகுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளவுதான், என்ன சான்ஸே இல்லை. மனசு ஃபுல்லா பயம்தான், படபடப்பு தான். என்ன என்ன நடக்கும்? ராஜா பெர்மிஷன் கொடுப்பாரு நினைச்சியாது தெரியாது. எப்படி இருந்து யோசிச்சு பாருங்க அந்த திக் திக் நிமிடங்கள். ஆமான்னு சொல்லுங்க. நம்ம ஈஸியா இன்னைக்கு ஒரு ஹிஸ்டரி மாதிரி என்ன செஞ்சுட்டு இருக்கோம், பேசியிருக்கோம். ஆனால் அந்த பாதையின் வழியா நடந்தவங்களுக்கு தானே தெரியுங்க. அவ்வளவு பேர் பாருங்க, எல்லாரும் துக்கத்தோடு இருக்கிறாங்க, அழுகையோடு இருக்கிறாங்க, புலம்பலோடு இருக்கிறாங்க. நாங்கள் என்னங்க தப்பு செஞ்சோம், நாங்கள் என்னங்க பாவம் செஞ்சோம், நாங்கள் யாருக்குங்க துரோகம் பண்ணோம், ஏன் இப்படிலாம் பண்றாங்க, நாங்கள் அவங்கள பத்தி ஒரு தப்பா கூட ஒரு வார்த்தை பேசலையே, நாங்கள் அப்படிலாம் எந்த கடிதமும் அவங்களுக்கு எதிராக தீமையை அனுச்சியில எழுதலையே, அல்லது நாங்கள் கூடி அவங்களுக்கு விரோதமா எந்த சதி திட்டமும் நாங்கள் பண்ணலையே, அநியாயமா எங்களுக்கு இப்படிலாம் செய்யறாங்களே. அதான் புலம்பல். யார் புலம்புவா? அல்லேலூயா. நம்ம ஒண்ணுமே செய்யல, ஆனா எல்லாமே தலைகீழ நடக்குன்னா நமக்கு தன்னால என்ன வந்துடும்? புலம்பல் வந்துடும். நீங்க செய்யாததை ஒண்ணு செஞ்சிட்டீங்கன்னு யாராவது ஒண்ணு சொல்லி அதை அப்படியே பரவிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அதுக்கப்புறம் பார்க்குற ஆட்கள் என்ன செய்வீங்க? அவ்வளவுதான். உட்கார வச்சு இங்க வாங்க, உங்களுக்கு தெரியுமா நாம இப்படிலாம் நீ சொல்லிட்டு அழிகிறாங்க, நான் ஆனா இப்படி என்ன செய்யல, செய்யவே இல்லை. ஆமாங்க, ஆனா அவங்க இப்படிலாம் என்ன செய்யறாங்க. இதான் புலம்பல். அல்லேலூயா. இது வரைக்கும் இப்படி யாராவது புலம்பிட்டு இருந்தீங்கன்னா உங்க புலம்பலெல்லாம் கர்த்தர் எப்படி மாத்த போறாரு? ஆனந்த களிப்பாய் மாற்ற போகிறார். உங்க துக்கம் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல, இந்த கஷ்டத்தை எப்படி மாற்றி அமைக்கிறதுன்னு எனக்கு புரியல, இதுக்கு என்ன தீர்வு வரப்போகுதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லிதான் மனசு என்ன செய்யுது, பாரப்படுகிறது. அந்த துக்கம் எப்படி மாறப்போகுது? சந்தோஷமா மாறப்போகுது. எத்தனை பேர் இதை நீங்க நம்புறீங்க? மனசுல நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் யாருடைய விருப்பம்? ஏசப்பா. அதனாலதான் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு என்ன செய்யறேன் சொல்றேன் அப்படின்னு சொல்றவர் ஜெயில இருந்து எழுதுறாரு. அல்லேலூயா. பவுல் எங்க இருக்கிறார் அந்த டைம்ல? யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு இருந்த ஜெயில என்ன, இன்னைக்கு விஐபி எல்லாம் போயிட்டு வர மாதிரி ஏசி ரூமா கொடுத்தாங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாப்பாடா கொடுத்தாங்க. ஆக பவுலெல்லாம் அடைச்சு வச்சிருந்த ஜெயிலுக்குள்ள எல்லாம் போனீங்கன்னா லைட்டு கிடையாது, டஞ்சன் மாதிரி இருக்கும், காத்துல என்ன செய்யாது, உள்ள வந்துட்டு போகலாம் செய்யாது. அடைச்சு போட்டா எப்படி இருக்கும்? அண்டர் கிரவுண்ட்ல தான் இருக்கும், பூமிக்கு அடியில இருக்கும். அப்ப காற்று சரியில்லைனாலே திக்குமுக்காடிட்டு என்ன செய்யும், வரும், வெளிச்சம் இருக்காது. அப்படிப்பட்ட இடத்துல இருந்து ஒருத்தர் எழுதுறாரு, எப்படி இருங்க, சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. ஏன்னா எனக்கு தெரியும் கண்டிப்பா கர்த்தர் என்னை வெளியே கொண்டு வந்துருவாரு, என் துக்கம் சந்தோஷமா மாறும், உங்களை நான் சந்தோஷமா பார்ப்பேன். ஆனால் நீங்க யாரும் எப்படி இருக்காதீங்க, துக்கமா இருக்காதீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏசப்பா சொல்லும்போது அதான் சொன்னாங்க, எல்லாரும் உங்களை பகைப்பாங்க, நீங்கள் அழுது புலம்புவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் என்ன செய்யும், சந்தோஷமா மாறும். அல்லேலூயா. ஒரு இரவுன்னு இருந்தா கண்டிப்பா என்ன இருக்கு, ஒரு பகல் இருக்கா இல்லையா? அப்ப துக்கம்னு ஒண்ணு இருந்தா கண்டிப்பா என்ன இருக்கு, புலம்பல்னு ஒண்ணு இருந்தா என்ன இருக்கு, ஆனந்த களிப்பு இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எதை நினைச்சு நீங்க துக்கப்படுறீங்களோ இனி அந்த துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமா மாத்தும். குழந்தை இல்லைங்கிறது உங்கள் வாழ்க்கையில ஒரு துக்கமா இருக்கா? உங்க பிள்ளைகள் வயசு வந்துட்டாங்க ஆனா திருமணம் ஆகல, எவ்வளோ வரன் பார்க்குறோம், தடையாவே இருக்கு, அதை நினைச்சு உங்களுக்கு துக்கமா இருக்கா? அந்த துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்ற ஏற்ற வாழ்க்கை துணையை தருவார். புத்திர பாக்கியத்தை உங்க பிள்ளைகளுக்கு தருவார். கடன் பிரச்சனையை நினைச்சா எனக்கு இருக்கிற சந்தோஷம் என்ன செஞ்சிருது, போயிருது. ஐயோ அந்த கடன்காரனை நினைச்சாலும் எனக்கு ராத்திரி என்ன செய்ய மாட்டேங்குது, தூக்கம் வர மாட்டேங்குது. அந்த கடன் சுமையை மாற்றி உங்க துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமா மாற்றும். வேலை செய்யற இடத்துல எனக்கு ஒரே தொந்தரவு, என்னை இருக்கவே விட மாட்டேன்றாங்க. போனதுலேருந்து வெளியில வர்றது வரைக்கும் நச்சுன்னு என்ன செஞ்சுட்டே இருக்காங்க, என்னைய தொந்தரவு பண்ணிட்டே இருக்காங்க. என்னால் நிம்மதியாவே என்ன செய்ய முடியல, வேலை பார்க்க முடியல. வேலைக்கு போகணுன்னாலே எனக்கு மனசு எப்படி இருக்கு, பாரமா இருக்கு. அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கா? அந்த இடத்துல ஒரு சமாதானத்தோடு வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. உங்க புலம்பல கர்த்தர் எப்படி மாத்துவார், களிப்பா மாத்துவார். அப்ப பாருங்க, இந்த நகரத்தில் உள்ள அத்தனை பேர் இப்ப களிப்பா மகிழ்ச்சியா மாறிட்டாங்க. அவ்வளோ புலம்பலும் ஆனந்த களிப்பா என்ன செஞ்சுட்டு மாறிட்டு. ஆமேன். அப்ப எப்படி களிப்பா இருந்திருப்பாங்க, எப்படி மகிழ்ச்சியா இருந்திருப்பாங்க, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அல்லேலூயா. பட்டாசு போட்டு கொண்டாடி இருப்பான். ஆமேன் சொல்லுங்க. நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்.
அப்படிதானே? சட்டம் மாறிட்டு திட்டம் மாறிட்டு ஆண்டவர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு? தீமையை நன்மையை மாத்திட்டாரு அப்படின்னு என்ன செஞ்சிருப்பாங்க? வீதியில எல்லாரும் வந்து டான்ஸ் ஆடி மியூசிக் போட்டு பயங்கர செலிப்ரேஷனா இருந்திருக்கும். ஆமென் சொல்லுங்க. அப்ப இனி உங்க வீடுகளிலே கொண்டாட்டங்கள் உண்டாகும். உங்க வீடுகளிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு மகிழும் ஏராளமான தருணங்கள் உண்டாகும். இதுவரைக்கும் உங்க வீட்டில் நீங்க அழுது புலம்புகிற ஒரு சூழ்நிலை இருந்திருக்கலாம். ஆனா நீதிமானுடைய வீட்டில் என்ன ரட்சிப்பின் கம்பீர சத்தம். இனிமே உங்க வீட்டில் புலம்பல் இல்ல. இனிமே வீட்டில் உங்க துக்கத்தினால் உண்டாகும் அழுகை இல்ல. எல்லாத்தையும் கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எதை நினைச்சு நீங்க புலம்ப ஆண்டவர் விடவே மாட்டோம். இது இல்லையே, அது இல்லையே, அது சரியில்லையே, இது சரியில்லையே, அவங்க இப்படி இருக்காங்களே, இவங்க இதை சொல்றாங்களே, அவங்க அப்படி பண்றாங்களே, மாமியார் என்ன இப்படி பண்றாங்களே, எங்க மாமனார் இதை சொல்றாரு, என் புருஷன் அப்படி இருக்கிறாரு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்க புலம்புற மாதிரி ஆண்டவர் இனிமே ஒரு சூழ்நிலை என்ன செய்ய மாட்டார். ஆமா, என் தலையில பிடிச்சி இதை கட்டி வச்சுட்டாங்களே, ஆமா இந்த ஊர்ல போய் என்னைய போட்டாங்களே, ஆமாம் சொல்லுங்க. இந்த மாதிரிலாம் எதையுமே நினைச்சு நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, புலம்ப மாட்டீங்க. எல்லா புலம்பலும் எப்படி மாறும்? ஆனந்த களிப்பா மாறும். ஆண்டவர் இதெல்லாம் அப்படி செய்வார். ஹல்லேலூயா. உங்க மனசுல இருக்கிற கவலை, பாரம், துக்கம் எதை நினைச்சு எல்லாத்தையும் ஆண்டவர் சந்தோஷமா மாற்றும். டாக்டர் சொல்லிட்டாரியா, இனிமே இந்த வியாதியிலேருந்து உங்களை என்ன செய்ய முடியாது, சுகமாக்க முடியாது, சாகிற வரைக்கும் நீங்க இந்த மாத்திரை என்ன செஞ்சுதான் ஆகணும், சாப்பிடணும்னு சொல்லிட்டாரு. அதை நினைச்சாலே எனக்கு எப்படி இருக்கு, கவலையா இருக்கு. ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை டாக்டர் உங்களை பரிசோதித்து பார்த்து அவர் ரிப்போர்ட் படி சொன்னதெல்லாம் உண்மையா இருக்கலாம். ஆனா நானே உன்னை குணமாக்குகிற கர்த்தர் சொன்னவர், என்னுடைய நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தவர், என் துக்கங்களையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்தவர், என் ஆண்டவராகிய இயேசு என் கூட இருக்கும்போது என் துக்கம் சந்தோஷமா மாறும். என் நோயில எனக்கு ஒரு தெய்வீக சுகம் கிடைக்கும். இயேசு நம்முடைய பாவங்களை மாத்திரம் கல்வாரி சிலுவையில சுமக்கலங்க, நம்முடைய துக்கங்களையும் அவர் சுமந்தார். அதனால உங்க துக்கம் தாங்க முடியாததா இருக்கலாம், வெளியில சொன்னா மற்றவங்களுக்கு அது புரியாததா இருக்கலாம். அந்த துக்கத்தை நினைச்சாலே வார்த்தை வராம கண்களிலே கண்ணீர் மாத்திரம் புரண்டு ஓடுகிற ஒரு சூழ்நிலை இருக்கலாம். உங்களுக்கு ஒரு நற்செய்தி, இயேசு உங்கள் துக்கத்தை சுமந்திருக்கிறார். அந்த இயேசு உங்க துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. உங்க நோய்கள் அவர் சுமந்திருக்கிறாருங்க. சரீரத்தில் என்ன வேதனை, பலவீனம், வலி, வியாதி உள்ளேயோ வெளியேயோ உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருந்தாலும் உங்களுக்கு ஆண்டவர் தெய்வீக சுகத்தை சிலுவையில சம்பாதித்து தந்திருக்கிறோம். ஆகவே கர்த்தர் இன்னைக்கு உங்களை குணமாக்குவோ, அந்த வலிகளை நீக்கி உங்களை சந்தோஷப்படுத்துவோ. அந்த வியாதியை நினைச்சு நீங்க புலம்பின அந்த புலம்பல்கள் இனி ஆனந்த களிப்பாய் மாறும். உங்க உடலில் இருக்கிற நோய்களில் இருந்து கர்த்தர் உங்களை இன்றைக்கு விடுவிக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு உங்க துக்கத்தை சந்தோஷமாக்குவோம், உங்க புலம்பலை ஆனந்த களிப்பாவும் மாற்றுவார். இதெல்லாம் மாற்றுவதற்கு சான்ஸே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில நடந்தவைகளை நான் பேசிட்டு இருக்கேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சட்டத்தையும் சத்துருவின் திட்டத்தையும் மாற்ற அன்னைக்கு அரண்மனையிலையும் சரி, அன்னைக்கு அந்த நாட்டிலையும் சரி யாருமே கிடையாதுங்க அதிகாரம் பெற்றவர்கள். ஆனா பரலோகத்தின் தேவனிடத்தில் அந்த அதிகாரம் இருந்ததுனால சட்டமும் மாற்றப்பட்டது, சத்துருவின் திட்டமும் மாற்றப்பட்டது. இந்த ஆமான் என்கிற சத்துரு எழும்பி இந்த முழு யூத குலத்திற்கும் அவன் தீமை செய்ய அவன் ஒரு அதிகாரத்தை செயல்படுத்தின போது அவனை ஸ்டாப் பண்றதுக்கு யாருமே கிடையாது அந்த நாட்டில். அவன் அவன் நினைச்சதுதான் கண்டிப்பா என்ன செய்யும், நடக்கும். அதுல மாற்றுக்கிறதுக்கு என்ன இல்லை, இடமே இல்லை. ஆனா அந்த தீமையை கர்த்தர் நன்மையாய் மாற்றினான். அவன் அப்படி கையை வச்சதுனால்தான் யூதருக்கு வெளிச்சம் வந்தது, கனம் வந்தது, மொர்தெகாய்க்கு ராஜ சமூகத்தில் வரும் பாக்கியம் கிடைத்தது, அரண்மனையில குடியிருக்கும் வாழ்வு கிடைத்தது. ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் யாரும் ஈஸியா நினைக்க முடியாது, ரெக்கமெண்ட்லாம் பண்ண முடியாது. ஆனா கர்த்தரே இதை செய்தார். துக்கம் சந்தோஷமா, புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறினது. அப்படின்னா மனசுல இருக்கிற வேதனையை மனுஷனால நினைக்க முடியாது, மாற்ற முடியாது. நம்முடைய புலம்பலுக்கு காரணமா இருக்கும் சூழ்நிலைகளை இன்னொரு மனுஷனால் நினைச்ச முடியாது, மாற்ற முடியாது. ஆனா ஆண்டவராகிய தேவன் இயேசு உங்க துக்கத்தை சந்தோஷமாய், உங்க புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். இந்த 3 அனுபவம் உங்களுக்கு வேணுமா? ஆமென். உங்களுக்கு எதிரான கையெழுத்து மாறி சத்துருவின் திட்டம்லாம் மாறணுமா? உங்க வாழ்க்கையில் நீங்க அனுபவிக்கிற தீமையெல்லாம் நன்மையா மாறணுமா? உங்க துக்கம் சந்தோஷமாகவும் உங்க புலம்பல் ஆனந்த களிப்பா மாறணுமா? அதுக்கு ரொம்ப ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் இல்லைங்க. இவங்க செஞ்சது ஜெபம் பண்ணினார்கள். ஆமென் சொல்லுங்க. என்ன செஞ்சாங்க? ஜெபம் பண்ணினார்கள். 3 நாள்
இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் நானும் என் தாதிமாரும் ஜெபம் பண்றோம். மொர்தெகாய்கிட்ட சொல்லுங்க, அவரையும் அவரோடு கூட இருக்கிற ஜனங்களையும் ஜெபிக்க சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ஒரு 3 நாள் ஜெபம் பண்ணாங்க. அந்த ஜெபத்திற்கு பிறகு சட்டம், சத்துருவின் திட்டம் மாற்றப்பட்டது. அந்த 3 நாள் உபவாச ஜெபத்திற்கு பின்பு தீமை நன்மையாக மாற்றப்பட்டது. அந்த 3 நாள் உபவாச ஜெபத்திற்கு பின்பு துக்கம் சந்தோஷமாகவும் புலம்பல் ஆனந்த களிப்பாகவும் மாறியது. ஆமென். அப்ப இதுல ஏதாவது ஒரு சூழ்நிலையில நீங்க பாதிக்கப்பட்டவங்களா இருந்தா உங்களை பார்த்து இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, தாமதம் பண்ணாம போய் ஜெபம் பண்ணிருங்க. அல்லேலூயா. உடனே ஜெபம் பண்ணிருங்க. இன்னைக்கு தான் முதல் நாள் கொண்டாட்டத்தை ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு வாரம் கழியட்டும், அதுக்கப்புறம் மெதுவா என்ன செய்யும் இல்ல. ஆமென். உங்களுக்கு அவசரம்னா நீங்க உடனே என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். முடிஞ்சா உபவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. இவங்க 3 நாள் புசியாமலும் குடியாமல் இருக்கு. அதனால நீங்க யாரும் உடனே போய் எனக்கு இனிமேல் சாப்பாடு வேண்டாம் தண்ணி வேண்டாம்னு போய் என்ன செஞ்சிடக்கூடாது, கதவை பூட்டிட்டு ஜெபம் பண்ணிடக்கூடாது. இது வரைக்கும் யாரும் அப்படி ஜெபம் பண்ணாதவங்க அப்படி உணர்ச்சி வசப்பட்டு அப்படி பேரக்கூடாது. பிறகு கதவை உடச்சுதான் நினைச்சணும். நாங்கள் உள்ள வரணும், அந்த பாஸ்டர்த்தை சொல்லிட்டு போயிட்டாரியா, இவங்க போய் கதவை போட்டிட்டு நினைச்சிட்டாங்க அப்படின்னு ஆயிடக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. அதெல்லாம் அனுபவம் இருக்கணும். புசியாமலும் குடியாமலும் ஜெபம் பண்றதுக்கு என்ன இருக்கணும், முதல்ல ஒரு நேரம் ஜெபம் பண்ண பழகுங்க. அல்லேலூயா. பரிசேயருடைய நீதியிலும் உங்க நீதி எப்படி இருக்கணுமா, அதிகமா இருக்கணுமா. பரிசேயர் எத்தனை தரம் உபவாசம் பண்றேன்னு சொல்றான். ஒருத்தர் ஜெபம் பண்ணா பாத்தீங்களா சர்ச்சில், வாரத்தில் 2 தரம் உபவாசம் பண்றாங்க. அப்படின்னா 2 நேரம் சாப்பாடை வெறுத்து அவர் என்ன செய்யறாரு, ஜெபம் பண்றார். அப்ப நம்ம நீதி எப்படி இருக்கணும், அதுல இருந்து அதிகமா இருக்கணும். வாரத்தில் அட்லீஸ்ட் 3 நேரம், 3 நாள்ல 3 நேரம். அப்படின்னா ஒரு காலை உணவை நீங்க ஸ்கிப் பண்றீங்கன்னா வாரத்துல 3 நேரம் என்ன செய்யணும். அப்ப வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் பிரேயரா, அல்லேலூயா, அன்னைக்கு காலையில. சனிக்கிழமை நான் தனிப்பட்ட விதத்துல உபவாசம் இருந்து நினைச்சிறேன். அல்லது வாரத்தில் எனக்கு என்னைக்கு வாய்ப்பு இருக்கு அன்னைக்கு நான் ஒரு நேரம் எனக்காக என் தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்காக நான் ஃபாஸ்டிங் இருந்து நினைச்சிறேன், ஜெபம் பண்றேன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும்போது காலையில எப்படி வருவேன், ஃபுல் கட்டிட்டு வருவேன், அப்படியே சாப்பிடாம வருவேன். ஆமேன்னு சொல்லுங்க. இப்படி எல்லாம் நீங்க ஜெபிக்க உங்களை அர்ப்பணித்தா உங்க வாழ்க்கையில மாற்றப்பட முடியாதவைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. உங்க சபைக்கு என்ன அடையாளம் இருக்கோ இல்லையோ, ஜெபிக்கிற சபைங்கிற அடையாளம் இருக்கணும். உங்களை குறித்து இந்த ஊர்ல என்னெல்லாம் புகழ்ந்து பேசுறாங்களோ இல்லையோ, இவர்கள் ஜெபிக்கிறவர்கள் அப்படிங்கிற ஒரு பேர் உங்களுக்கு இருக்கணும். அல்லேலூயா. நம்மள ஆகா ஓகோன்னு என்ன செய்ய வேண்டாம், புகழ வேண்டாம். இவர்கள் முழங்காலிலேயே நின்று ஜெபிப்பார்கள் அப்படிங்கிற ஒரு அடையாளம் நம்ம மேல என்ன செய்யணும், இருக்கணும். ஆமென். தேவ பிள்ளைகளை நீங்க எல்லாம் ஜெபிக்கிறவங்களா மாறிட்டீங்கன்னா மாற்றப்பட முடியாதுன்னு ஒண்ணு இல்லை. சீசர்கள் இயேசுநாதர்கிட்ட வந்து எங்களுக்கு அற்புதம் செய்ய சொல்லி கொடுங்கன்னா கேட்டாங்க, எங்களுக்கு ஜெபிக்க கட்டுதாங்கன்னு தான் கேட்டாங்க. ஆனா அவங்க இயேசுநாதர் செஞ்சதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்து ஆச்சரியமா, தண்ணி எப்படி மாறுது, திராட்சரசமா மாறுது. 6000 பேய்கள் குடியிருந்த ஒரு மனுஷன் அப்படியே விடுதலை அடைகிறான் ஒரே வார்த்தையில. கண் தெரியாதவனுக்கு கண் பார்வை கிடைக்குது, பேச முடியாதவன் பேசுறான், நடக்க முடியாதவன் நடக்கிறான், செத்து போன உயிரோடு எழும்புறான். ஆண்டவரே இதை எப்படி செய்யறதுன்னு எங்களுக்கு என்ன செய்யுங்க, கொஞ்சம் டீச் பண்ணுங்க. அப்படி சொல்லல, எங்களுக்கு ஜெபிக்க. ஏன்னா எல்லாமே எதுக்கு பின்னாடி தான் இருக்கு, ஜெபத்துக்கு பின்னாடி தான் இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை வயது உங்களுக்கு இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஜெபம் பண்ண தெரியுமோ தெரியாதோ பரவாயில்ல, உங்க அப்பா கூட நீங்க பேசுற மாதிரி ஏசப்பாட்ட போய் மனம் விட்டு பேசுறதா என்னது, ஜெபம். அந்த உறவை நீங்க வளர்த்து கொள்ளணும். நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா மாறாததெல்லாம் மாறிடும். ஹல்லேலூயா. ஆமா. உங்க மாற்றத்திற்கான இடைவெளி எவ்வளவு தூரம் தெரியுமா, தரைக்கும் உங்க முழங்காலுக்கும் இடையில உள்ளதுதான். உங்க முழங்கால் தரையில ஊனிட்டுன்னா மாற்ற அடுத்த நிமிஷம் உங்க வீட்டு கதவை தட்டும். எதெல்லாம் மாற்றப்படவில்லையோ எல்லாம் என்ன செய்யப்படும், கண்டிப்பா மாற்றப்படும். அல்லேலூயா. அப்ப ஜெபிப்பதற்குன்னு உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் இருக்கட்டும். ஆமென் சொல்லுங்க. நீங்க எப்ப ஜெபம் பண்ணீங்க பிரதர் சிஸ்டர், நீங்க எப்ப ஜெபம், நான் வந்து எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என்ன செய்வேன், ஜெபம் பண்ணுவேன்னு ஒரு ஆள் சொல்லிச்சுன்னா நான் அடிச்சு சொல்லுவேன், அந்த ஆள் ஜெபமே பண்ணாது. ஏன்னா நாங்க 25 வருஷம் பார்த்துட்டு இருக்கோம்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எப்ப ஜெபம் பண்ணுவீங்கன்னு கேட்டா டக்குன்னு சொன்ன, அதிகாலையில 4 மணிக்கு எஞ்சி ஜெபம் பண்ணுவோம் பாஸ்டர், அல்லது சாயங்காலம் இத்தனை மணிக்கு ஜெபம் பண்ணுவோம் பாஸ்டர், ராத்திரி இந்த நேரத்தில் என்ன செய்வேன், அப்படி ஒரு டைம் சொல்ல தெரியணும். ஆமென் சொல்லுங்க. சின்ன சபையா வளர்ந்து வருகிற சபையா இருந்தாலும், புதுசா ரட்சிக்கப்பட்டு இப்பதான் சர்ச்சுக்கு வர ஒரு ஆளா இருந்தாலும், ஐயா இன்னைக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ற ஒரு ஆளா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஜெபம் பண்றதுக்குன்னு ஒரு நேரம் என்ன செய்யணும், இருக்கணும். அல்லேலூயா.
அதனால காலையில குறிப்பா அதிகாலையில் எழுந்து நினைச்சிங்க ஜெபம் பண்ணுங்க. 3 மணிக்கு எஞ்சா முனிவரம், 4 மணிக்கு எஞ்சா ஞானியம், 5 மணிக்கு எஞ்சா அறிஞனா, 6 மணிக்கு எஞ்சா மனுஷனா, 7 மணிக்கு எஞ்சா டேஷ். அப்படின்னு நான் சொல்லலை, உலகத்தில் பொதுவாக என்ன செஞ்சிருக்காங்க சொல்லியிருக்காங்க. அந்த டேஷை நான் சொல்ல விரும்பல. ஒரு ஆமை சொல்லுங்க. விசுவாசி வீட்டில் 5 மணிக்கு மேலே லைட் என்ன செஞ்சிடணும், டக்குன்னு எரிஞ்சிடணும். ஜெப அறையில் உங்கள் சத்தம் என்ன செய்யணும், கேட்கணும். பாடல் சத்தம் கேட்கணும். ஆமை சொல்லுங்க. நீங்கள் காலையில் எழுந்து அதிகமாக வேலை செய்கிறதுக்கான ஆயத்தங்கள், சமையல் பண்ணுறதுக்கான ஆயத்தங்கள் அதெல்லாம் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செஞ்சிடணும், எழும்பிடணும். அப்போ அதிகாலையில் எழும்புனா ராத்திரி என்ன செய்யணும், சீக்கிரமே தூங்கிடணும். சும்மா உட்காந்து என்ன செய்யக்கூடாது, எதையாவது பார்த்துட்டு கூடாது. வராண்டாவில் உட்காந்து எல்லார்ட்டையும் என்ன செஞ்சிட்டு கூடாது, கதெல்லாம் என்ன செஞ்சிட்டு கூடாது, பேசிட்டு கூடாது. தேவையில்லாமல் முழிச்சிட்டு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. பெட் டைம் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிருங்க. இத்தனை மணிக்கு நான் தூங்கி இத்தனை மணிக்கு என்ன செய்யணும், நான் எழும்பணுங்கிறத பிளான் பண்ணிருங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இல்லாட்டி நீங்க இங்க உற்சாகமான இந்த வார்த்தையை கேட்டது இங்க கேட்ட மாதிரியே தான் இருக்கும். அது உங்க வாழ்க்கையில ஒரு வார்த்தையில உள்ள ஆசீர்வாதத்தை நீங்க என்ன செய்யாது, பெற உதவி செய்யாது, மாற்றத்தை அது உங்களுக்கு கொடுக்காது. இந்த வார்த்தையில் உள்ள ஆசீர்வாதங்களை உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிக்கணும்னா கண்டிப்பா நீங்க ஜெபம் பண்ணியே ஆகணும். நீங்க உபவாசம் இருந்தே ஆகணும். அதுவும் உங்களுடைய பிரச்சனை, உங்க துக்கம், உங்க புலம்பல், உங்க வாழ்க்கையில நீங்க கடந்து போய் கொண்டிருக்கிற அந்த பாதை, இதனுடைய காரியங்களை பொறுத்து நீங்க இன்னும் தீவிரமா ஜெபிக்கணும். அல்லேலூயா. நீங்க நிர்விசாரமா என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஜெபம் பண்றதுக்கு ஒரு இடத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஐயா என் வீடு ஒரு சின்ன வீடு தான் ஐயா, அங்கே ஜெபம் பண்றதுக்கு ரூம்லாம் கிடையாது, ஜெப அறையெல்லாம் கிடையாது. பழைய பரிசுத்தவான்கள் சொல்ற அனுபவத்தெல்லாம் நாங்கள் கேட்டிருக்கோம். அவங்க ஒரே ஒரு ரூம் தான் இருக்கும், கிச்சனு அதுதான், பெட்ரூம் அதுதான், எல்லாமே அதுதான். ஆனால் அதுலேயும் ஒரு ஓரமாக ஒரு சின்ன சாக்கை போட்டு விடிய காலமே முழங்கால ஊனி ஜோம் பண்ணியிருக்கேன்னுலாம் சொல்லியிருக்காங்க. ஆமென் சொல்லுங்க. அப்போ நீங்க கண்டிப்பா ஜெபிக்கிறதற்குன்னு ஒரு இடம் என்ன செய்யணும், இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் என்ன செய்யணும், இருக்கணும். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஜெபிப்பதற்கு ஒரு நல்ல உதாரணம். அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து என்ன செஞ்சாராம், ஜெபம் பண்ணினார். பகல் நேரம் எல்லாம் ஊழியம் செஞ்சார். அன்னைக்கு நடந்து சென்று ஊழியம் செய்தார். அப்பப்போ கப்பலில் என்ன செஞ்சார், டிராவல் பண்ணார். பெரும்பாலான நேரங்களில் கால்நடையாக தான் என்ன செஞ்சார். அப்போ சரீரத்தில் எவ்வளோ களைப்பு இருக்கும். அவரை வந்து சந்திச்சவங்க ஆயிரக்கணக்கான ஜனங்கள், ஆயிரக்கணக்கான மக்களை டெலிவர் பண்ணார், ஹீல் பண்ணார். எல்லாம் மினிஸ்ட்ரி முடிஞ்சு 3 நாள் ரெஸ்ட் போயிட்டவங்க. யாரும் என்ன தொந்தரவு பண்ணாங்க, அவர் என்ன செய்யல, சொல்லவே இல்லை. இவங்கெல்லாம் நல்லா தூங்கிட்டு இருந்தாலும் அவர் அதிகாலையில் எழுந்து வண்ணாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் என்ன செஞ்சாராம், ஜெபித்தார். அல்லேலூயா. அவ ஜெபம் பண்றதுக்கு என்ன செய்யக்கூடாது, சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. ஐ ஆம் வெரி டயர்ட் சொல்லக்கூடாது. நான் பிசிக்கலா ரொம்ப பலவீனமான ஆள் அப்படின்னு நினைச்சிக்கூடாது, சொல்லக்கூடாது. உங்களுக்கு பலனே ஜெபத்துல தான் இருக்கு. உங்க விடுதலை ஜெபத்துல தான் இருக்கு. உங்க சுகம் ஜெபத்துல தான் இருக்கு. உங்க சமாதானம் ஜெபத்துல தான் இருக்கு. நீங்க எதிர்பார்க்கிற நன்மை ஜெபத்துல தான் இருக்கு. உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு எல்லாம் எங்க தான், முழங்கால ஊனி நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே இன்னைக்கு சொன்ன இந்த 3 மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில வந்துடும். ஆமென். எத்தனை பேர் உங்களை ஜெபம் பண்றதுக்கு அர்ப்பணிக்கிறீங்க, மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க? நான் உங்களை கேட்கல. மாற்றம் தன்னால வந்துடும். ஆமென் சொல்ல. சட்டமும் சத்துருவின் திட்டமும் தன்னால மாறிடும். தீமை நன்மையா தன்னால மாறிடும். துக்கம் சந்தோஷமாகவும் புலம்பல் ஆனந்த கழிப்பா தானா மாறிடும். ஆனா நீங்க ஜெபிக்க ஆயத்தமா இருந்தா, நீங்க ஜெபிப்பதை வழக்கமாக கொண்டா, ஆமென். அப்படியே கண்களை மூடி முழங்கால் படிட்டு கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.